முதல்ல நம்ம மாநிலமான தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. உலக அளவுல கப்பல் கட்டுற துறையோட மார்க்கெட் மதிப்பு மட்டுமே சுமார் 14.5 கோடி ரூபா. யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான சந்தையில தமிழ்நாடும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை 2026 வெளியிட்டிருக்காங்க. இது வெறும் ஒரு கொள்கை மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்தோட ஒரு பெரிய பொருளாதார கனவுனே சொல்லலாம். இந்த கொள்கையோட நோக்கங்கள் ரொம்பவே தெளிவா பவர்ஃபுல்லா இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டை இந்தியாவோட கப்பல் கட்டுறதுலயும் சரி பழுது பாக்குறதுலயும் சரி ஒரு தலைநகரமா மாத்தணும். 2, பெரிய பெரிய கடல்சார் கப்பல்களை உருவாக்குற ஒரு உலகளாவிய மையமா நம்ம மாறணும். இதனால என்ன ஆகும்? நிறைய ஹை ஸ்கில்ட் வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடைசியா இந்த துறைக்குள்ள பெரிய முதலீடுகளை ஈர்த்து நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இன்றைய நவீன பொருளாதாரத்துல ரொம்ப வேகமா வளர்ந்து வர கிக் பணியாளர்களை பத்தி தான். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது சென்னையில அவங்களுக்காக அமைச்ச ஒரு ஓய்வறை. அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கற இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் ஏன் முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல விரிவா பார்ப்போம். தமிழ்நாடு மாநில திட்டக்குழு கிக் பணியாளர்களோட நலனை பாதுகாக்க சில முக்கியமான பரிந்துரைகளை முன்வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க தொழிற்சங்கங்கள் ஆரம்பிச்சு அவங்க உரிமைகளுக்காக பேச அனுமதிக்கணும். அவங்களோட ஹெல்த் பென்ஷன் பலன்களுக்காக ஒரு சமூக பாதுகாப்பு நிதி உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம ஈஸ்ரம் போர்ட்டல்ல கட்டாயமா பதிவு செய்யணும். அவங்க குறைகளை சொல்றதுக்கு குறை தீர்க்கும் குழுக்களையும் அமைக்கணும். இது எல்லாமே அவங்களோட வேலை சூழலை மேம்படுத்துறதுக்காக தான். ஓகே, மாநில செய்திகள்ல இருந்து நேஷனல் லெவல்ல நம்ம கவனத்தை ஈர்த்த முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 3 முக்கியமான நேஷனல் நியூஸ் டக்குன்னு பார்த்தலாம். முதல்ல போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம், அதாவது NCB டீம் கல்கிங்கிற நாடு தழுவிய ஒரு பெரிய கடத்தல் நெட்வொர்க்கை முறியடிச்சிருக்காங்க. அடுத்து டெல்லியில இந்தியாவோட முதல் முழுமையான ரிங் மெட்ரோ ரயில் பாதை செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது நகர்ப்புற போக்குவரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். கடைசியா பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான நியமனம். அரசுக்கு சொந்தமான கேல், அதாவது GAIL நிறுவனத்தோட புதிய தலைவரா தீபக் குப்தா நியமிக்கப்பட்டிருக்கார். கரண்ட் அஃபேர்ஸ்னா வெறும் செய்திகள் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிசி மற்றும் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்களையும் புரிஞ்சுக்கிறது எக்ஸாமுக்கு ரொம்ப அவசியம். வாங்க, தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற சில முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். லுக் அவுட் சர்க்குலர், அதாவது LOC சட்ட அமலாக்க அமைப்புகளால் தேடப்படுற நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறாம தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இதுல லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, பேங்க் மாதிரியான சட்டப்பூர்வ அமைப்புகள் நேரடியா இந்த சுற்றறிக்கைகளை வெளியிட முடியாதுன்னு அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கு. இது அதிகார பகிர்வு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், சுருக்கமா OMO. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சந்தையில பணப்புழக்கம் அதிகமா இருந்தா ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்களை வித்து பணத்தை உள்ள இழுத்துக்கும், பணப்புழக்கம் கம்மியா இருந்தா பத்திரங்களை வாங்கி பணத்தை வெளியிடும். இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBI பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல் கருவி. அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்வைய உலக அரங்கத்துக்கு திருப்புவோம். குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியாவோட தற்போதைய இடம் என்னன்னு சில முக்கியமான அறிக்கைகள் மூலமா பார்க்கலாம். இந்த நம்பர் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆமா, சிப்ரி அறிக்கையின்படி 2021 இருந்து 2025 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல இந்தியா உலகத்தோட 2வது பெரிய ஆயுத இறக்குமதியாளரா இருக்கு. இது நம்ம பாதுகாப்பு தேவைகளையும் அதே நேரத்துல உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவத்தையும் நமக்கு ஒரே நேரத்துல காட்டுது. நம்ம ஆயுதங்களை இறக்குமதி பண்றோம்னா யார் அதிகம் ஏற்றுமதி பண்றாங்க? இந்த ஸ்லைடு அதுக்கு தெளிவா பதில் சொல்லுது. அமெரிக்கா உலகளாவிய ஏற்றுமதியில 42% பங்கு வச்சு தனியா ஆதிக்கம் செலுத்துது. அவங்களுக்கு அடுத்த இடங்கள்ல பிரான்சும் ரஷ்யாவும் இருக்கு. இது உலக அரசியல்ல யாருடைய கை ஓங்கி இருக்குன்னு இன்டைரக்டா நமக்கு காட்டுது. பாதுகாப்புல இருந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சுகாதார பிரச்சனைக்கு வருவோம். இந்த 20.7% அப்படிங்கிறது வெறும் நம்பர் இல்ல, இது உலக உடற்பருமன் அட்லஸ் 2026 அறிக்கையின்படி உலக அளவுல குழந்தைங்களோட உடல் பருமன் பத்தின ஒரு எச்சரிக்கை மணி. இந்த விஷயத்துல இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதுதாங்க. உலகத்திலேயே அதிக பருமனான குழந்தைகளை கொண்ட 2வது நாடா இந்தியா இருக்கு. இதை சமாளிக்க நம்ம அரசாங்கம் ஈட் ரைட் இந்தியா, ஃபிட் இந்தியா, அப்புறம் போஷன் அபியான் 2.0 மாதிரி பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. TNPSC தேர்வுல அரசாங்க திட்டங்கள் பத்தின கேள்விகள் அடிக்கடி வர்றதால இந்த திட்டங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்தியா தன்னோட அண்டை நாடுகளுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கிற நாடுகளுக்கும் உதவிக்கரம் நீட்டுது.
எல் நினோவால ஏற்பட்ட கடுமையான வறட்சியால பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடான மலாவிக்கு இந்தியா 1000 மெட்ரிக் டன் அரிசிய மனிதாபிமான உதவியா அனுப்பிருக்கு. இது குளோபல் சவுத்தின் குரலா இந்தியா மாறுறத ரொம்ப தெளிவா காட்டுது. இறுதியா பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல இருந்து சில குயிக் அப்டேட்ஸ வேகமா பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நட்புன்னு அர்த்தம் வர்ற லெமிட்டியே 2026 என்ற பேர்ல இந்தியாவுக்கும் நம்ம நட்பு நாடான சீஷல்ஸுக்கும் இடையிலான 11வது கூட்டு ராணுவ பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இது இந்திய பெருங்கடல் பகுதியில நம்ம பாதுகாப்பை வலுப்படுத்துற ஒரு முக்கியமான நிகழ்வு. விளையாட்டு உலகத்துல ரொம்பவே மதிப்புமிக்க ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல நம்மளோட நட்சத்திர வீரர் லக்ஷ்யா சென் சூப்பரா விளையாடி இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி 2ஆம் இடத்தை பிடிச்சு நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கார்.